Hey all, greetings from Selva Medical Center. This is Dr. Misha Tapsilia. Talking about the low AMH. AMH அப்படின்னா என்ன? ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் நிறைய பேருக்கு இந்த காலத்துல கம்மியா இருக்குது. ஓகே, இது கம்மியா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய ரிசர்வ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கரு அணுக்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு உங்களால ஒரு ஹெல்தியான கருவோ இந்த நம்பர் ஆஃப் கரு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே, இது ஏன் எனக்கு கரு அணுக்கள் இவ்வளவு கம்மியா இருக்குது? அந்த காலத்துல எல்லாரும் 12 வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க, 16 வயசுல குழந்தை பெற்றுக்க ஆரம்பிப்பாங்க. சோ கருக்கள் ரொம்ப நல்லா இருக்கிற பட்சத்துல டக்கு 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 பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல நமக்கு we get married only at 30 years, then we keep postponing the pregnancy for 2 years. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளான் பண்றதே ஒரு 32 years அப்படின்றதுனால இந்த கரு அணுக்கள் ஏற்கனவே கம்மியா இருக்கிற நிலைமையில நம்ம பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுனால இந்த ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால ஒரு ஹெல்தியான கரு கொடுக்க முடியுமான்றது சந்தேகமா இருக்குது. இந்த ஏம் வச்சு நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? திஸ் இஸ் லைக் யுவர் ஏஜ். நான் 40 வயசு எனக்கு ஆகுது, எனக்கு திரும்ப 16 வயசுக்கு போகணும் அப்படின்னா போக முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த ஏம் வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்னு இல்ல, அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணலாம். இல்ல ஓரளவுக்கு கம்மியாகாம இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது. இந்த டேப்லெட்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? கிடையவே கிடையாது. டாக்டர்ஸ் ஆர் வெரி ப்ரொடக்டிவ் ஃபார் யூ. உங்களுக்கு நல்ல ஹெல்தியான டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கான ரிசர்வ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான டேப்லெட்ஸ் நிறைய இருக்கு. நீங்களும் நிறைய டயட் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி டயட்? ஆல்மண்ட்ஸ், டேட்ஸ், ட்ரை கிரேப், கிவி, அவகாடோ, நிறைய பழம், கீரை, காய்கறி which contains lot of antioxidants may help in improving the egg quality. And coming to the quantity, அதான் AMH நம்ம சொல்றோம் இல்லையா, these are just numbers. இந்த AMH ஒரு வேல்யூ வச்சு உங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவங்களுடைய day 2 அன்னைக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க உங்க டாக்டர். அதுல AFC அப்படின்ற கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த AFC கவுண்ட் நல்லபடியா இருந்ததுன்னா be happy, உங்களால திரும்ப கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக முடியும். So இத பத்தின further clarification இருந்ததுன்னா please contact your doctor.